இப்போ வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு பூண்டு. உப்பு சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு மெயினாக சேர்க்க வேண்டிய ஒரு பொருளை நான் சேர்க்கவே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா கொத்தமல்லி தழை தான். எவ்வளோ முக்கியம் ரசத்துக்கு கொத்தமல்லி. கொத்தமல்லி வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அதான் ஒரு சுட சுட சூப்பரான ரசம் ரெடி. இதில் வந்து இதை போட்டுக்கலாம், கொத்தமல்லி தலையை போட்டுடணும். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி விட்டு வேலை முடிஞ்சிடுச்சு.